அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகள்னு சொல்கிறார் இல்லையா. வேலையை 5 விதமாக இங்கே ஸ்டேட் பண்ணுறார், வர்ணிக்கிறார். பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், 28ஆம் வசனம் இல்லையா. இதை செய்கிறதுக்காக மனுஷனுக்கு தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்தையும் தர்றார். அதுவும் 26ஆம் வசனத்திலே இருக்குது, 26, 27 வசனத்திலே இருக்குது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் ஆண்டு கொள்ளுகிறவர்கள் சொல்லிட்டு 27 சொல்லியிருக்கு. ஆணும் பெண்ணுமாக அவர்கள் உண்டாக்கினார், தமது சாயலின்படி ரூபத்தின்படி அவர்களை உண்டாக்கினார் இருக்குது. அப்போ சாயலின் ரூபத்தையும் தம்முடைய சாயலின் ரூபத்தையும் எதுக்கு தர்றாரு இவங்களுக்கு? அவர் கொடுத்த வேலை செய்யணும்னா அவரை மாதிரி இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஹலோ, அவர் கொடுத்த வேலை எப்படிப்பட்டது? அவரை மாதிரி இல்லைன்னா அது செய்கிறது கஷ்டம். அவருடைய சாயலும் ரூபம் இல்லாத ஒரு மனுஷன் இல்லாத இருந்தான்னா அவர் கொடுத்த அந்த வேலையை செய்ய முடியாது. வேலைக்கேற்ற சுவாபத்தை தர்றாரு, வேலைக்கேற்ற திறமையை தர்றாரு, வேலைக்கேற்ற தாளந்துகளை தர்றாரு, வேலையை தர்றாரு. அந்த வேலையை செய்யக்கூடியவனா அவனை உண்டாக்கும்படியாக அவனுக்கு தமது சாயலையும் ரூபத்தையும் அவனுக்கு தர்றாரு. கத்தரப்ப மனுஷனை ஒரு பாசிவ் அப்சர்வராக உட்காந்து வேடிக்கை பார்க்குறவனா உட்காந்து சாப்பிட்றவனா உண்டாக்கலை, அவனை ஒரு வேர்ல்டு வைடு வெஞ்சருக்காக உண்டாக்குனார். ஒரு உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடியவனாக உண்டாக்குனார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் வச்சு சாம்பிளை கொடுத்துட்டேன், மீதி உலகத்தை அப்படி ஆக்குன்றார். அதுதான் அவன் ப்ராஜெக்டு. இப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டு, இதுக்கு தம்முடைய சாயலின் ரூபத்தை கொண்டு கொடுத்துருக்கார். ஆனால் அது கூட இன்னொன்னையும் கொடுக்குறாரு, வாழ்க்கை துணையை கொடுக்குறார். அது 2வது காரியம், வாழ்க்கை துணையை கொடுக்குறாரு. ஏன்னா பெரிய வேலை, இந்த பெரிய வேலையில் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு துணையை கொடுக்குறார். சிலர்லாம் என்ன பார்க்குறீங்க, தெரியும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்குன்னு கொடுக்குறாருன்றீங்க. நம்மளை இல்லை, உதவி செய்கிறதுக்கு, பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுகிறதுக்கு. இந்த உதவி இல்லாமல் நடக்காது, முடியாது. இல்லைங்க நான் தனியாக செய்ய முடியாது. என்ன வேலை அப்படி, அந்த வேலையை எப்படி நீங்கள் மனைவி இல்லாமல் செய்ய முடியும்? என்ன வேலை? பலுகி செய்வீங்களா? நீங்களே பிள்ளைய பத்துருவீங்களா? பெருகி கல்யாணத்துக்குன்னு வர்றாங்க, 2 சிங்கிள் ஆளுங்க வர்றாங்க, மாப்பிள்ளை பொண்ணு இவ்வளோ நாள் சிங்கிளாக இருந்தாங்க, வர்றாங்க. எத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? ஒரு 5-6 வருஷம் பார்த்தீங்கன்னா கூடயே 2 எழுத்துட்டு வருவாங்க. குடும்பம் ஆயிடுச்சு. பலுகி பெருகி வீடு பத்தலைங்க, பெரிய வீட்டுக்கு போகிறேன்றாங்க. ஏன்னா நிரப்பி, வீடு ரொம்பிடுச்சு, இப்போ நிரப்பி இருக்கிறீங்களா? அப்புறம் பிள்ளைங்கள்லாம் நல்லா வளர்ந்து வருது. 4 பிள்ளைங்க. எங்கேயா பிள்ளைங்க அப்படின்னா, ஒருத்தன் பாம்பேயில் பிஸ்னஸை கவனிக்கிறாங்க, இன்னொருத்தன் டெல்லியில் கவனிச்சிட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் இங்கே சென்னையில் இருக்கிறான், இன்னொன்று அமெரிக்காவில் இருக்குது, அது பார்த்துட்டு இருக்குது. அந்த பிஸ்னஸ் என்ன அது? ஏன்னா எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றதுக்கு 4 இடத்துல 4 இருந்தால் என்ன பண்ணணும்? 4 பேர் வேணும். அப்போ நான் சொல்கிறேன், இந்த பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுன்றது வாழ்க்கை துணை இல்லாமல் முடியாது. நிறைய கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம். இதுதான் வீடு வாங்குறத பற்றி ஏதோ சொல்லிட்டேன் ஒரு தடவை. கடை எல்லாம் வீடாக பிரதிஷ்டை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். கண்டிப்பாக வீடு வாங்கணும். நாங்கள் வந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, வீடு வேண்டாம், இங்கே இருந்ததுன்னா உனக்கு அங்கே இருக்காதுன்னாங்க. கர்த்தர் ஒன்றுக்கு மேல் இப்போதும் எப்போதும் வேண்டாம்னு சொல்லலை. இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு. வாழ்க்கை துணை இல்லாமல் பழுகவும் முடியாது, பெருகவும் முடியாது, கீழ்ப்படுத்தவும் முடியாது, ஆண்டு கொள்ளவும் முடியாது. மல்டிப்ளிகேஷன் இஸ் இம்பாசிபிள். நிரப்பி ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்தவும் முடியாது. பாருங்க, வேலை அது வேலை. அந்த வேலைக்கு தோதாதான் இதை கொடுக்குறாரு, மனைவியை கொடுக்குறாரு. அந்த வேலையை சாத்தியமாக்கக்கூடியவர்கள். ஏன்னா இந்த ஏதேன் தோட்டம் ஒரு சின்ன இடம், ஒரு சாம்பிள். இதை உலகம் முழுக்க எப்படி ரெப்ளிகேட் பண்ணி காமிக்கணும், இதே மாதிரி பண்ணி காமிக்கணும். எவ்வளோ ஆள் தேவை?
பிள்ளைகளை பெற்று அவங்க வளர்ந்து, அவங்க பிள்ளைகளை பெற்று அவங்க வளர்ந்து, அவங்க பிள்ளைகளை பெற்று அவங்க வளர்ந்து, அப்படி தான் உலகம் முழுக்க நிரப்ப முடியும். அப்படி தான் ஏதேன் தோட்டம் மாதிரி உலகம் முழுக்க ஆக்கி காண்பிக்க முடியும். இதுக்காக கர்த்தர் வாழ்க்கை துணையை தர்றார். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிங்க, வேலையையும் குடும்பத்தையும் பிரிக்கவே முடியாது. கர்த்தருடைய நோக்கத்தின்படி தான் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயல் ரூபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்? வேலை நிமித்தமாக. நமக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காரு, அதை செய்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காரு. அவரை மாதிரியே நம்மளை ஆக்கியிருக்காரு இதெல்லாம் செய்கிறதுக்காக. ஏன் மனைவியை கொடுக்குறாரு, வாழ்க்கை துணையை தர்றாரு? ஏன்னா அவர் வேலை நிமித்தமாக. என்ன வேலையை கொடுத்துருக்காரு? பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்படுத்தி ஆண்டு கொள்ள சொல்லியிருக்காரு. அதுக்காக வாழ்க்கை துணையை தர்றாரு. இப்போ கவனிக்க வேணும், மனுஷனுடைய வாழ்க்கையை சிறப்பிப்பதற்காக அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்து முடிப்பதற்காக அவசியப்படுகிறது திருமண வாழ்க்கை. அதுக்காக மனைவியை தர்றாரு. மூணாவது, மனுஷர்களாகிய நாம் இந்த பூமியில் எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறோம்? நமக்கு ஏன் வேலையை கொடுத்து இங்கே வச்சுருக்காரு? பூமியில் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்து, ஒரு கட்டளையை கொடுத்து, பலுகி பெருகி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு கட்டளையை கொடுத்து, ஒரு வேலையை கொடுத்து, ஒரு பொறுப்பை கொடுத்து ஏன் இங்கே மனுஷனை வச்சிருக்கிறாரு? ஏன்னு சொன்னால், அதரிசனமான தேவன் இவர். கண்ணால் பார்க்கக்கூடாத தேவன். எந்த மனுஷனும் கடவுளை பார்த்ததே இல்லை, பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட தேவனை இந்த உலகத்தில் தரிசனமாக்கி காட்டுவதற்காக, உலக மக்கள் அவரை காணும்படியாக, உலகம் இவரை அறிந்து கொள்ளும்படியாக, இந்த பூமி எங்கும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பும்படியாக, அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, மனுஷர்கள் இந்த உலகத்தில் வச்சிருக்காரு. பூமி எங்கும் நிரப்ப சொல்றார். பூமியை நிரப்புன்றார். ஏன்? அவருடைய மகிமை, அவரை குறித்த அறிவு, அறிவினால் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும். ஆனால் தான் நிரப்புன்றாரு, பலுகி பெருகின்றார். ஏன்? தேவனை குறித்த அறிவு இந்த உலகம் முழுவதும் நிரப்ப வேண்டும், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்றார். ஏன்? தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தமும் இந்த உலகம் முழுவதும் நிறைவேற வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம், அவருடைய திட்டம். பெரிய வேத வல்லுநர்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த சிருஷ்டிப்பின் கதையை எப்படி வாசிக்கணுன்றாங்க. தேவன் உலகத்தை உண்டாக்குன போது, மனுஷன் அங்கே வச்சும்போது எப்படி உண்டாக்குனாராம்? ஒரு டெம்பிள் மாதிரி அதை பார்க்கணுன்றாங்க. ஒரு டெம்பிள்னா என்ன? அதுக்குள்ளே தெய்வங்கள் இருக்கும் இல்லையா? அது மாதிரி அதை பார்க்கணுன்றாங்க. பாருங்கள், இந்த அந்த காலத்தில் ஆண்ட ராஜாக்கள், ஒரு பெரிய ராஜாவாக இருந்தால் அவனுடைய சாம்ராஜ்யம் பெருசாக இருக்கும். தூர தேசத்துலலாம் இருப்பாங்க அவனுக்கு கீழானவர்கள், இவனுடைய எல்லைக்குள்ளே வர்றவங்க. போயே இருக்க மாட்டாங்க, போய் பார்த்துருக்கவே மாட்டான். ஆனால் இவனுடைய ஆளுகையில் தான் அது இருக்கும். ராஜானா அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அந்த காலத்தில் டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சத்தத்தை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. இவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறதே ரொம்ப குறைவு. ஏன்னா 1000 மைல் இருந்து தான் எப்படி பிரயாணம் பண்ணுவாங்க, எத்தனை தடவை கேட்டிருப்பாங்க, ஒன்றும் கிடையாது. அதனால ராஜாக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆள்றாங்க அந்த இடத்துக்கு யார் ராஜானே தெரியலன்னா பிரச்சனை ஆகிடுமே. அதனால் என்ன பண்ணுவாங்களாம், ஊர் ஊராக சிலையை திறப்பாங்களாம். ஊர் ஊராக சிலையை திறப்பாங்க. சிலை ஐடியா எங்கேருந்து வந்ததுன்னு சொல்கிறேன். அடுத்த தடவை சிலையை பார்க்கும்போது ஞாபகம் வச்சுங்க. இது ராஜாக்கள் ஊர் ஊராக சிலையை திறப்பாங்க. ஏன்னா நான் தான் ஆள்றேன், பார்த்துக்க நல்லா அப்படின்னு. அந்த ஊரில் இருக்கவன் ராஜாவை பார்த்ததில்லை, பார்க்க வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவர் 1000 மைல் தூரத்தில் இருக்கிறாரு, வரவே போகிறதில்ல. ராஜாவை யார் ராஜான்னு கேட்டால் அவனுக்கு சிலையே தெரியும், அவனுக்கு சிலை தான் தெரியும். அவனுக்கு சிலைக்கு மாலை போட்டு சிலைக்கு கும்பிடு போட்டு வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு சிலை வரைக்கும் தான் தெரியும், அட்லீஸ்ட் அதாவது இருக்குதுன்னு வச்சிட்டு இருந்தான். ராஜாவுக்கும் ஒரு சந்தோஷம், ஏன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும், என் சிலையை பார்த்துருக்குறாங்க. ஆனால் ராஜா எப்படிப்பட்டவர்னு தெரியுமா, அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியுமா, உயிருள்ளவராக அவர்கள் மத்தியில் போய் இருந்தால் தானே தெரியும் அவங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னு. தெரியாது அவங்களுக்கு. வெறும் சிலையை தான் பார்த்துருக்காங்களோ இல்லையே, அந்த ராஜாவை ஆக்சுவலாக பார்த்தது கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. உயிர் இருந்தால் தானே அதை வெளிப்படுத்த முடியும், வெறும் சிலையை வச்சு அதை வெளிப்படுத்த முடியாது. நம்முடைய